இத பார்த்ததும் ஆச்சரியமா இருந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு வந்து இருக்கு பாருங்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் டெல்லில தான் இந்த மாதிரி வந்து பார்க்குறேன். எங்களோட மாடி தோட்டத்திலயுமே இந்த செடி வந்து இருக்குதுங்க. குட்டியூண்டு செடி தாங்க. நெறைய காய் காய்ச்சிருந்தது. சரி கொஞ்ச நேரம் மாடி தோட்டத்தில உட்காந்துட்டு அந்த பழத்த பறிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அப்படியே ஆரஞ்சு ஸ்மெல்லு உள்ள இன்சைடு அப்படியே வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கு பாருங்களேன். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது ஹிந்தில ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அது எனக்கு சரியா வாயில வரலங்க. அத அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தா, புளிப்பா நம்ம ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குமோ, அதே மாரி தான். பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க குட்டியா. அததான் ஊறுகாய் போடுறதுக்காக அம்மாச்சி வந்து காயிலேயே கட் பண்ணி ஊறுகாய் போட்டிருந்தாங்க. அதாவது உப்பு போட்டு ஊற வச்சிருந்தாங்க. அதுக்கு நான் தாளிப்பு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். வெந்தயத்தையும், கடுகையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு தாளிப்புங்க. நல்லெண்ணெயில வந்து கடுகு, பெருங்காயத்தூள், வரமிளகாய் பொடியா கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த காயும் வந்து சேர்த்துட்டு, அதுல வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நம்ம அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுருட்டி எடுத்தா சூப்பரான ஊறுகாய். உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாச்சி ட்ரை பண்ண சொன்னாங்க. செம்மையா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.